ஹரி ஓம். பெருங்கொண்ட ஞானவான்களே, எப்பொழுதும் சொல்வது போல இந்த மன்றத்துக்கு வரணும்னா எனக்கு ஒரு பேரானது. ஏன்னா எல்லாரும் இன்பான், எல்லாரும் தெரிந்தவர்கள். இப்படி பேசுகிற மாதிரி மற்றவங்க பேச முடியாது. மற்றவங்க நான் பேசினா எல்லாம் தூங்கிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. காரணம், உயர்ந்த தத்துவ ஞானத்தை அறிந்தவர்கள் இங்கே இந்த சபையில் வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம். இந்த 2-3 நாட்களாக நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய திருவிழாவில் ஆழ்ந்து கொண்டு இந்த கைவல்ய பெருமன்றம் நம்முடைய சாமிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அளித்து, சாமிஜி அவர்கள் கொடைக்கானலிருந்து பழனி, உடமலைப்பேட்டை, கோடிப்பாளையம், பொள்ளாச்சி என்று எல்லா இடங்களுக்கும் பொறுப்பேற்று ரொம்ப அற்புதமாக சிறிய 3 நாளில் மிகப்பெரிய ஒரு விழாவினை ஏற்படுத்தி திருவிழாவாக மாற்றி எங்களையெல்லாம் குருவினுடைய அந்த டொமைனுக்குள்ளேயே வைத்து இன்னும் அந்த நிலையிலிருந்து மாறாமல் அப்படிப்பட்ட பேரானந்த நிலையை கொடுத்த இந்த கைவல்ய பெருமன்றத்திற்கு நன்றிகளை தெரிவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சரியாக கோடிப்பாளையம் சின்மய அமிர்த ரதம் வருகிற போது தபோவன் மகராஜனுடைய பிறந்த அந்த நினைவு நாள். இன்றைக்கு சங்கர ஜெயந்தி. இப்படி குருமார்களினுடைய நினைவிலேயே நம்ம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருநிலை நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மிக மிக சந்தோஷம் அடைகிறோம். எப்பவுமே நான் சொல்றது போல, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்றெல்லாம் அனைவரும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இறை வணக்கம், குரு வணக்கம் சொல்லுவோம். இப்போ இதில் யோசிச்சு பாருங்க, சதாசிவ சமாரம்பாம் அடுத்தது சங்கராச்சாரிய மத்தியமாக வரும். உண்மையில் அதுதான் சரியாது. நாராயணம் பத்மபூவம் வசிஷ்டம் தஸ்மிஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் கோவிந்த யோகேந்திர மதாத்திய சித்தியம் தம் சங்கரம் என்று பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த பாரத தேசத்தில் மகான்களுடைய எடுத்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத மகான்கள். அப்படி இருக்கிற போது சங்கராச்சாரியருக்கு மத்தியமாம் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன என்றால், நேற்று கூட நம்ம பேசினோம். இந்த இந்து சனாதன தர்மத்தினுடைய 4 வேதங்களுக்கு என்சைக்ளோபீடியா என்று பார்த்தால் அது சங்கரர் தான். ஆதிசங்கரர் தான் அத்துணை வேதங்களினுடைய அத்துணை நூற்காரணர் அத்தனையும் விளக்கமாக நாமெல்லாம் புரிகின்ற விதத்தில் அதை மிக அற்புதமாக தர்க்க ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக அத்தனை எடுத்து தெளிவாக்கி இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் நம்முடைய இந்து சனாதன தர்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. 72 மதங்கள் நம்முடைய இந்து மதத்தை போட்டு அமைச்சிட்டு நிறைய பேர், நிறைய கபாலிகர்கள், பௌத்தர்கள், இன்னும் நிறைய மதங்கள் எல்லாம் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தை அழுத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிலையில தர்க்க ரீதியாக அத்துணை பேருடனும் வாதம் எப்படி அனல்வாதம் புனல்வாதம் என்று செய்தார்களோ இங்கே தமிழ்நாட்டில், அதுபோல அங்கே மிகப்பெரிய வாதங்களை எல்லாம் செய்து அத்துணை 72 மதங்களையும் புறந்தள்ளி உண்மையை நமக்கெல்லாம் எடுத்துக் கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு என்றால் அது
மிகப்பெரிய பங்கு அவர் மட்டுமே செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான். அதனால் தான் இன்றைக்கு நமக்கு இந்த வேதங்களினுடைய தாற்பயங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கோம். நேற்றைக்கு கூட நான் சொன்னது போல சுவாமி சின்மயானந்தி இந்த உலகம் முழுவதும் சாமிஜி சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டார், சாமிஜி நீங்கள்லாம் ஏரோப்ளேனில் தான் போகிறீங்களே அப்படின்னு கேட்டார். சாமிஜி சொல்றாரு, இல்லை ராக்கெட் வரல, அதனால ஏரோப்ளேனில் போகிறோம். எவ்வளோ வேகத்தில் போய் சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனை வேகத்தில் போய் அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் இது. அதே போல் இன்னொருத்தர் கேட்டாங்க, ஏன் சாமிஜி இது ஸ்ருதி, ஒருத்தர் வாயால் சொல்ல அவர் கேட்டு அப்படித்தானே படிக்க வேண்டிய பாரம்பரியம், அதனால தானே இதுக்கு ஸ்ருதி என்று பெயர் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் கேசட்டெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டார். அப்போ சாமிஜி சொன்னாங்க, ஒரு 2 மணி நேரம் ஒருத்தர் ட்ராவல் பண்ணால் அவன் தன்னுடைய கால் பெருவரில் தொட்டால் நான் பேசணும். டேப் ரெக்கார்டை கால் பெருவரில் தொட்டால் நான் பேசணும். காரணம் அந்த 2 மணி நேரமும் அவருக்கு உபயோகமானதாக இருக்க வேண்டும். எந்தெந்த விதத்திலெல்லாம் போய் சேர வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் போய் சேர வேண்டும். இது யாரோ 60 வயதுக்கு மேற்பட்ட கிழவர்கள் தூங்கியும் தூங்காமல் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அல்லப்பா இது 5 வயதிலிருந்து அத்துணை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்வியல் என்பதை தெளிவுபடுத்தினவர் நம்முடைய சுவாமிஜி அவர்கள். அதற்கு அடிகோலாக இருந்தது எது என்றால் சங்கர பாஷ்யம். சங்கர பாஷ்யத்தில் தான் இந்த தெளிவுகள் அத்தனையும் இருக்கிறது. இவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். சங்கரர் தன்னுடைய குறுகிய காலத்திலேயே இந்த மிகப்பெரிய சாதனைகள் நம் வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் சங்கரர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அவதார புருஷர். பொதுவாக நமக்கெல்லாம் என்ன ஒரு அல்டிமேட் கோல், எதற்காக நம்ம இந்த பாடுபடுறோம், எதற்காக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம் யோசனை பண்ணி பார்த்தா எதற்காக பார்த்தீங்களா? அதுலேயே ப்ராப்ளம். துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி. துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி என்பதுதான் அத்தனை பேரோட ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் எது ஆதாரம், எதற்காக இருக்கிறோம் என்றால் இதுதான். வேற பணம் துக்கம் இருந்தால் சரியா இருக்குமா? மக்கள் துக்கம் இருந்தால் சரியா இருக்குமா? இப்போ இந்த மந்திரிகள் போல தூங்க முடியாமல் இருந்தால் சரியா இருக்குமா? என்னைக்கு ரைடு வரும், ஈடி வரும், ஆடி வரும் சொல்லிட்டு இத்தனை என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவையில்லை. நாய் பெற்ற தெங்கப்பழம் சொல்லுவாங்க. நாய் பெற்ற தெங்கப்பழம் போல் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அனுபவிக்க முடியாது. ஒரு நிமிடமாவது இந்த மந்திரிகள்லாம் அனுபவிக்க முடியுதுன்னா எத்தனை கேள்விகள், எத்தனை பேர், எத்தனை தூற்றல்கள், 24 மணி நேரம் பக்கு பார்த்தா சாமிஜி சொல்லுவாங்க. ஒரு 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 மினிஸ்டர் அப்படி எல்லாமே சேர்த்து முதல்ல பணத்தை சேர்த்தணும்னு சொன்னாலே துக்கம்தான். துக்கமாக சொல்லுவாங்க. இந்த காம்படிஷன்ல எந்த தொழில் செய்தாலும் சரி வர முடிய மாட்டேங்குது. அப்படி கஷ்டப்பட்டு அப்படி இப்படி டபிளிங் பண்ணால் தான் சேர்க்க முடியும். சரியான நிலையில் சொத்து சேர்க்க முடியாது. அப்படி எப்படியோ எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டுட்டு சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவர் தூங்க முடியுதா? தூங்க முடியாது. ஏன்னா பெத்த மகன் இருந்து அத்தனை பேருக்கு அது மேலேயே கண்ணாரு, வெட்டி மேலேயே அத்தனை பேருக்கு கண்ணாரு. இப்போ பக்கத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கிற போது ஒரு நாள் ரைடு வந்துடுது. ரைடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடறான். இப்போ ஒரு திருடன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடறான். இப்போ அவர் ரொம்ப இடிஞ்சு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தனமே என்னாச்சு அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ரைடு. இப்போ இந்த பணம் போனதுனால அவருக்கு சுகமா துக்கமா? அப்பா நிம்மதியாக போட்டு நல்ல வேலை எடுத்திருந்தா இந்த மாதிரி நம்ம சொத்து பூராத்தையும் விட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கணும். அதனால நாம் நினைக்கக்கூடிய நித்திய நிரந்தர துக்க நிவர்த்தி என்பது இந்த மெட்டீரியல் லைஃப்ல எதுவுமே கிடையாது. காரணம் எல்லாமே துக்க யோனி, அத்துணையும் துக்கத்தினுடைய நுழைவாயிலாகத்தான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு சுகமும் சுகமாகவே இருக்கிறத யோசனை பண்ணி பாருங்க.
நீங்கள் இதுவரை அனுபவித்த சுகங்கள் அத்தனையும் சுகமாகவே இருக்கிறதா? அனுபவிக்கவே சுகம் போயிடுது. சாமி அழகாக சொல்லுவாங்க, கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி 60 ரூபா கொடுத்து 70 ரூபா கொடுத்து வாங்கி இப்படி பார்க்குறாரு, அழகாக இருக்கு, குடிச்சிட்டு மறுபடியும் பாட்டில் பார்த்தா போச்சா என்ன குறைஞ்சிருச்சு, குறைஞ்சி போச்சு, இது போகுதே என்று போய்கொண்டே இருக்கக்கூடியதுதான் சுகம். சுகம் என்பது திருப்தி தரவில்லை, அதிருப்திகரம், நிலையில்லாதது. அடுத்தது அஞ்ஞானத்தோடு சேர்ந்து துக்கம், அஞ்ஞானம், அதிருப்தி 3 தோஷங்களே உடையதுதான் இந்த லௌகீகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சுகங்கள். ஏதாவது ஒரு சுகத்தை இந்த 3ம் இல்லாத ஒரு சுகம் சொல்லுங்க மாட்டோம். 3ஐயும் கடந்த சுகம் என்று ஒரு லௌகீக சுகத்தை சொல்லுங்க மாட்டோம். வடை சாப்பிட்டோம்னா தயிர் வடை, அப்புறம் என்ன ரச வடை, சாம்பார் வடை, அப்படி விதவிதமாக பண்ண சொல்லணும். ஒரு இன்பம் பல கோணங்களிலே வியாபித்து பல நிலைகளிலே அனுபவிக்க வேண்டும் என்று வியாபித்துக் கொண்டே போகிறது. அதனால திருப்தி என்பது கிடையாது. அதனால இந்த தோஷங்கள் உள்ள அத்துணை துக்கங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு ப்ராப்ளமாக இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இதற்காக நாம் அனைவரும் என்ன பண்றோம், பொதுவாக ஆன்மீக தேடல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 விதமாக, இல்லையா? எந்த வழியை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் என்கின்ற நிலையிலே 3 வழியிலே தேடல்களை வைத்திருப்போம். இந்த துக்க நிவர்த்தி சுக பிராப்திக்கு பொதுவாக அத்தனை பேர் என்னென்ன சொல்ல முடியுமா? ஒருத்தர் பகவான் வெளியிலே இருக்கிறார், என்னை விட மேலாக வைகுண்டத்தில் இருக்கிறார், அல்லது கைலாசத்தில் இருக்கிறார், இந்திரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு பல புண்ணியங்களை செய்து அதன் வாயிலாக அந்த இடத்தை அடைந்து நாம் இந்த நிரங்குச திருப்தியை அடைந்து விடலாம் என்று வெளியில் தேடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நல்லதானுங்க, புண்ணியம் செய்கிறாங்க, அதனால பெரிய ஒரு நிலையை அடைகிறாங்க, எங்கேயோ வைகுண்ட பிராப்தி அந்த மாதிரி ஒரு விதியை அடையிறாங்களே, சரி அது சுகம் தானே அப்படின்னா சுகமா? வைகுண்டம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் சொல்லுங்க, வரல கை கொடுங்க. சொர்க்கத்துக்கு போகலான்னு ஐயோ சொர்க்கத்தே வேண்டாம், நீங்கெல்லாம் பெரிய விஷயம், ரியலி கிரேட். நான் அடிக்கடி சொல்றது, சொர்க்கத்துக்கு போகணும்னு எல்லாரும் நம்மளால அல்ல, வெளியில் இருக்கிறோம் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறோம். சொர்க்கத்துக்கு எதுக்கா போறான்? எதுக்கு போறான் சொர்க்கத்துக்கு? சொர்க்கத்துல எதுக்கு போறான்னா, இங்க எதெல்லாம் வீக்னஸா இருக்கும், எதெல்லாம் நம்மால் முடியல கையாளா இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை அங்க போய் அனுபவிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் தான் சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துல என்ன இருக்குது தெரியுமா? நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம போய் பார்த்ததில்லை. சரி, போயிட்டு வந்தவன் ஏன்னா கேட்கலாமான்னா அது இல்லை, ஏன்னா அப்படி யாரும் இல்லை. அப்போ சொர்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது சொர்க்கத்தில் என்ன இருக்குது? சோமபானம். 8ஆம் நம்பர் கடை, அங்கே 10ஆம் நம்பர் கடை, அவ்வளோதான் வித்தியாசத்தை தவிர அங்கே பெரிய வித்தியாசம் இல்லை பார்க்குறது. அப்புறம் சுறாபானம், அப்புறம் அதான் அது பரவாயில்ல. சரி, அதாவது என்ன ஒரு கோயில் பாருங்க, ரம்பா, மேனகா, ஊர்வசி, அந்த பாவிகளா இவ்வளவு வீக்னஸ் இருக்கிறோம் தான் சொர்க்கத்துக்கு போறான். இந்த சொர்க்கம் நமக்கு அவசியமா? இங்க யாரையெல்லாம் காலிப்பயன்னு சொல்றோமோ அதை அனுபவிக்கிறதுக்கு அங்க போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? சாரி டு சே, இதான் இது நான் சொல்லல, சொர்க்கத்தை பத்தி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. சொர்க்கத்தை பற்றி எந்த வேதங்கள் விளக்குகின்றவோ அந்த வேதங்கள் சொல்வதுதான் இது. இதொன்றும் வேற இது கிடையாது. ஸோ சொர்க்கத்துக்கு போவது என்பது இது. அப்போ அங்கே போகலாமா? சரி, அப்படியே ஒரு வேளை போயிட்டாலும் அங்கேயே எப்போ இருப்பானா? முடியாதப்பா. அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் இது வாங்கி விசா வாங்கி போனவன் எப்படி கொஞ்ச நாள் விசா தீர்த்துடனே திரும்பி வர்றாரோ அது போல புண்ணிய பணத்தில் தீர்த்துடனே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கப்பா. அங்கேயே நீ போய் டாஸ்மாக்லேயே இருக்க முடியாது, மறுபடியும் வந்துடுவேன். அதுவும் நிரந்தரம் இல்லாதது. மேபி இங்கே இருப்பதை விட காலம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது.
சரி, அங்கதான் அப்படி. இதுக்கு வைகுந்த பிராப்தி அப்படிங்க, சிவலோக பிராப்தி எப்படி? பிரம்ம புவனாலோகா புனராவிர்த்தினோ அர்ஜுனா என்று பகவான் கீதையில சொல்றார். இவன் அந்த மிகப்பெரிய உள்ளதிலே பெரிய புண்ணியத்தை செய்தால் பிரம்மலோக பிராப்தி தான் போகும். இந்த பிரம்மலோக பிராப்தியில சதுர்யுகம் வரைக்கும் பகவான் பாடம் நடத்திட்டு இருப்பார். இங்க 2 மணி நேரம் பாடம் நடத்தினாலே எல்லாம் தூக்குறோம். அங்க யுக கணக்கில் சோர்வு இல்லாம பாடம் கேட்கறதுனா எப்படி இருக்குங்க? எது பெட்டர்? கைவல்ய மந்திரத்தில் படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அங்கே போனால் யுகமா சோர்வு இல்லாமல் கேட்கணும், போர் அடிக்கும். இங்கே அழகா நெச்செல்லாம் எடுத்து சொல்லிடுவாங்க. அதனால அங்கே போனாலும் அடுத்தது ஒன்று யுக கணக்கில் பாடம் நடத்துவாங்க. 2வது அதை புரிந்து கொண்டால் தான் மோட்சமே தவிர அப்போ அங்கே மோட்சம் கிடையாது. பிரம்மாஜியே பாடம் நடத்தினாலும் அதை தனதாக்கி கொண்டு யார் சித்த சுத்தி அடைந்து ஞானம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் மோட்சம். அப்ப எது பெட்டர் சொல்லுங்க? அதனால கைவல்ய பெருமன்றம் தான் பெட்டர். இந்த உலகத்தில் அத்தனையும் விட பெரியதுன்னா கைவல்ய பெருமன்றம் தான். அப்படி இந்த ஒரு நிலையானவர் இப்படி தேடுறாங்க. இன்னொருத்தர் என்னங்கிறாங்க, அங்கில்லப்பா இங்கில்லப்பா, எனக்கு எல்லாம் உள்ள இருக்குதுங்க, எனக்குள் இருக்கிறது. அதனாலதான் கடை உள்னு பேர் வச்சான். கடவுள்னா உள்ளே கிடந்து செல், அங்கெல்லாம் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி காலை மூடி அதை பற்றி இதை பண்ணி இவன் மட்டும் உள்முகமாகவே போய்கொண்டு கடைசியாக ஆல்டிமேட்லி நிர்விகல்பக சமாதி. சரிங்களா? உள்ளதே அதிகமாக யாரு அது ஆல்டிமேட் எது? நிர்விகல்பக சமாதி. நிர்விகல்பக சமாதி சாரி நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்விகல்பக சமாதி நிரந்தரமா? சொல்லுங்க. நிர்விகல்பக சமாதியில் இருக்கிறவர் எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறாரோ, எவ்வளவு நாள் உள்ள இருக்கிறாரோ, எவ்வளவு மாதம் உள்ள இருக்கிறாரோ அது வரைக்கும் இருக்கிறார். வெளியில வந்து சாமி சொல்வார், சேம் இந்தியாவுக்கு சமம். அதே அறியாமையோடு கூடியவன் தான் நிர்விகல்ப சமாதியிலிருந்து வெளிவருகிறானே தவிர நிர்விகல்ப சமாதியில விசாரம் கிடையாது. விசாரம் கிடையாது. எங்கு விசாரம் என்னது? கைவல்யம். விசாரத்தினால் மட்டும்தான் கைவல்யம் ஏற்படும். அப்படி இருக்கிற போது நிர்விகல்ப சமாதி ஒரு அனுபவம், ஒரு பிரம்ம நிலையினுடைய ஒரு சாம்பிள், அவ்வளவுதானே தவிர நிர்விகல்ப சமாதி என்பது அல்டிமேட் அல்ல. எனவே அதுவும் பிராபலத்தை கொடுக்கக்கூடியது. பிராபலம் வந்து மேபி சுகமாக இருக்கலாம், அல்லது அதை விட இன்னொரு பெருநிலை என்னன்னா அந்த கரண சுத்திக்கு அருமையான நிலை. ஏன்னா வெளி விஷயங்கள் எதுவும் வருவதில்லை, உள்ளுக்குள்ள வாசனைகள் ஏற்படுவதில்லை, வாசனா ஜெயத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் ஓகே, அதையெல்லாம் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அது மோட்சத்தை கொடுக்குமா? இல்லை. அப்போ மோட்ச சாதனம் விசாரம். விசாரம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே அப்படி உள்முகமாக பார்ப்பவர்களும் சரியான நிலையிலே போகவில்லை, வெளிமுகமாக பார்ப்பவர்களும் சரியான நிலையை தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாருப்பா சரியான ஆள்? பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மரம் நிறைந்திருக்கின்ற பரமானந்த சுரூபம் என்பதை யார் ஒருவர் உணர்கிறாரோ அவர் உள் வெளியேற்று எங்குமாம் பிரம்மம் என்பார். கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து யார் இருக்கிறார்களோ அவங்கதான்ப்பா உண்மையான ஆன்மீக தேடல் கொண்டவர்கள், அவர்கள் தான் சரியானவர்கள். அதனால அப்படிப்பட்ட அந்த நிலையை இந்த அத்வைத சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்வைத சித்தாந்தம் தான் அப்படிப்பட்ட ஒரு பெருநிலையை நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட அத்வைத சித்தாந்தம் யாரால் உருவாக்கப்பட்டது? சங்கரர். பாருங்களா, நிறைய பேர் இந்த தப்பு செய்யலாம். நம்ம சொல்றோம் சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமாம் சொல்லிட்டு அத்வைத மத ஸ்தாபகர் யாருன்னு கேட்டா சங்கரன் சொல்றதோட செய்யறதோட புரிஞ்சுக்க வேண்டாமா? ஆதி காலத்துல இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் போதே உற்பத்தியானது அத்வைத சித்தாந்தம்.
எல்லா சித்தாந்தங்களுமே வேதத்திலிருந்து வந்ததுதான். ஆனால் வேதம் எப்படி வந்தது? அபூஷேயம். வேதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, இறைவனால் உருவாக்கப்பட்டது. இறைவன் அது மூச்சுக்காற்றாக இந்த பிரபஞ்சம் தோன்றுகின்ற போது வெளிவந்ததுதான் வேதங்கள். அதனால வேதத்தினுடைய தாற்பயத்தை அத்தனை பேர் அதுல அத்வைத சித்தாந்தம் என்பது ஒரு மிகச்சிறந்த அல்டிமேட் கோல். அதை அனைவரும் நாராயணம் தத்துவமும் வசித்தும் தரிசித்து அப்படியே பல குருமார்கள் பல ஞானிகள் நமக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி வந்தார்கள். இதுல பகவத்கீதையில 4வது அத்தியாயத்தில் மிக அழகாக சொல்லு மனோ இஸ்வாரூராக இவம் விபத்ததே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். அவ்யயம்னா என்ன? ஒடுக்க நிலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒடுக்க நிலையாக இருந்த போது இந்த விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன், அவ்யயத்திலிருந்து எடுத்து சொன்னேன். அதுக்கு பிறகு மனோ இஸ்வாகு அப்படி எல்லாம் ஏவம் பரம்பரா புரோக்தம் சகாலேக யோகநந்தம் பரந்தவ. அப்படி சொன்ன அந்த வித்தையானது வர சில காலங்களில் எதுவாக இருந்தாலும் அது ஒடுங்கித்தான் ஆகும். அப்ஜெக்டா வியக்தம் ஆவரணம் என்பது இயற்கை, ஒடுக்கமும் வியாபகமும் என்பது இயற்கையான தன்மை. அதனால் அப்படி ஒடுங்கி போன அந்த வித்தையை மறுபடியும் புனருத்தாரணம் செய்வதற்காக நான் அவதரித்திருக்கிறேன் என்று பகவான் 4வது அத்தியாயத்தில் சொல்றார். அதுபோல இப்படி பல நிலைகளில் நான் முன்னால சொல்றது போல பல மதங்கள் கபோல கல்பிதம் அப்படின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்தில். கபோல கல்பிதம்னா அவன் மண்ணிலிருந்து ஒன்றொன்னா சொல்லி இதுதான் சரி. இப்போ இந்த சோக்கால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அது போல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் இந்த விஷயத்தை சொல்றேன், நான் கண்டுபிடிச்சேன், இது என்னுடைய இது, யாரும் எதையும் கண்டுபிடிக்கலப்பா, கண்டுபிடிக்க முடியாது. வேதத்தினுடைய தூசு தான் நீங்கள் எல்லாம் சொல்றது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா 22வது வருஷத்துல 2022வது வருஷத்துல நோபல் பிரைஸ் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? நோபல் பிரைஸ் பிசிக்ஸுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எது தெரியுமா? கான்சியஸ்னஸ். இந்த பிரபஞ்சம் தோன்றி நிலைத்து ஒடுங்குவதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல ஆட்டம் சொன்னான், அணுன்னு சொன்னான். அடுத்தது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அப்போ குவாண்டம் தியரி அப்படியே வந்தது. பிளாக் ஹோல் அப்படியே ஒன்றொன்னா மாறி திசீஸ் மாறிட்டே வந்தது. கடைசியாக 2-3 வருடங்களுக்கு முன்னால சைத்தன்ய ஸ்வரூபம் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. சரியா? 6000 வருடங்களுக்கு முன்னாலே பகவான் வேத வியாசர் தொகுத்த வேதங்களிலே இதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கெல்லாம் அத்தனை பேருக்கும் நோபல் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாலே எப்பவோ சொல்லியிருப்போம், இதை பற்றி அறிந்து கொண்டோம். அப்படி இந்த மகத்தான விஷயத்தை, அத்வைதத்தினுடைய தாற்பயத்தை எடுத்து சொல்வதிலே பல ஞானிகள் நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதுல அத்வைதத்தினுடைய தாற்பயத்தை நிலைநாட்டக்கூடிய அளவில் பல பிரதிவாதங்கள் செய்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய நிலையை தந்தவர் ஆதி சங்கரர். அவர் தன்னுடைய குறுகிய காலத்தில் நிறைய பிரகரண கிரந்தங்கள் தான் நம்ம கைவிட்ட நவநீதம் போல அடிப்படை விஷயங்களை சொல்லக்கூடிய டெக்ஸ்டுகளை நிறைய எழுதியிருக்கார். அப்படி எழுதி மனுஷா பஞ்சகம் அது ஏகப்பட்டது இருக்கு. ஆத்மபோதம், தத்துவபோதம், விவேக சூடாமணி, இப்படி நிறைய இத்தனையும் எழுதிவிட்டு 11 உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் எழுதினார். அதான் ஸ்மிருதி பிரஸ்தானம். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தாற்பயத்தை அறிந்து கொள்வதற்கு பிரஸ்தானத்திரயம் தான் ஆதாரம். பிரஸ்தானத்திரயம் எது? பிரம்மசூத்திரம். பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் என்கின்ற இந்த முழு 3 நூல்கள் தான் முதல் நூல்கள். இதை படித்தா போதும் கம்ப்ளீட்டா அறிந்து கொண்டதாக ஆகும். அப்படிப்பட்ட இந்த பிரஸ்தான திரயங்கள் 3க்கும் முதல்ல ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி
11 உபநிஷத்துக்கள், ஸ்ருதினா வேதம், வேதம் சொல்லக்கூடிய உபநிஷத்துக்களுக்கு 11க்கு பாஷ்யம் எழுதினார். அடுத்தது பகவத்கீதை ஸ்மிருதி பிரஸ்தானம், அதாவது தாற்பயம் மாறாமல், வேதம் சொல்வதை தாற்பயம் மாறாமல் நமக்கு தத்துவங்களை எடுத்துரைத்த பெரியோர்களுடைய புத்தகங்கள், அதுக்கு பேர் ஸ்மிருதி பேர். அதில் பகவத்கீதை முதன்மையானது, அதற்கு பாஷ்யம் எழுதினார். அதற்கு பிறகு நியாயப்பிரஸ்தானம், இதையெல்லாம் அனலைஸ் பண்றார், எப்படி சரியாக இருக்கும் எப்படி சரியில்லை என்று பல பல கோணங்களில் இதை ஆராய்ந்து பார்த்து அதை சொன்னதுதான் பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் அத்துணை ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் அத்தனையும் அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய தர்க்கங்களை எல்லாம் எடுத்து பேசுவது தான் பிரம்மசூத்திரம். அப்படிப்பட்ட அந்த அத்வைதத்தினுடைய தாற்பயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாகிய அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் அறிந்து கொள்ளுகின்ற படி, அதனால தான் சொன்னோம் என்ன என்சைக்ளோபீடியா, எந்த நிலையில் பார்த்தா தர்க்க ரீதியாக அனுபவ ரீதியாக இன்னும் ஸ்மிருதி ரூபமாக எப்படி பார்த்தாலும் தவிர்க்க முடியாத நிலையிலே இவைகளுக்கெல்லாம் பாஷ்யத்தை எழுதினார். அப்படி எழுதுறதுல மிக மிக முக்கியமானதாக நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகிய ஒரு ஒரு பாட்டு எழுதினார். இந்த பிரம்மசூத்திரத்தை எழுதுவதற்கு முன்னால அத்தியாச பாஷ்யம் என்று அத்தியாச பாஷ்யம் என்று முதல்ல இந்த பிரம்மசூத்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு, ஏன் பிரம்மசூத்திரம் என்ன, இந்த வேதாந்தத்தினுடைய அத்வைதத்தினுடைய தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அத்தியாச பாஷ்யம். அத்தியாசம்னா என்ன, ஓரோர் வஸ்துவில் வேறொரு வஸ்துவை ஓட்டி பார்த்தல், அதுதான் அத்தியாசம். அப்படின்னா ஓரோர் வஸ்துவில் வேறொரு வஸ்துவை ஏற்றி பார்த்தல், இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இதுதான் அடிப்படையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழை. நமக்கு அத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழை என்ன அப்படின்னா, என்னை நாம் அறியவில்லை, சரி பரவாயில்ல, அறியாட்டி பரவாயில்ல பெண்ணப்பா அப்படின்னா இல்லை, வேறொன்றாக அறிய வைக்கிறது. தன்னைத்தான் அறியாம தரணியில் ஒருவருட்டும் கேட்டார். அவர் சொல்றாரு, இல்லப்பா தேகி யார் தேகன் யார் என்று நீ தெரிஞ்சிருக்கிறாயா கேட்டார். அதுதான் ப்ராப்ளம். எங்கே நமக்கு அடிப்படையில் ப்ராப்ளம் வருகிறது என்றால், நான் யார் என்கின்ற உண்மையை அறியாத போதுதான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுகிறது. எனவே நான் யார் என்கின்ற இந்த அத்தியாசத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அவர் அருமையாக ஒரு அத்தியாச பாஷ்யம் என்று பிரம்மசூத்திரத்துக்கு முன்னால மிக அற்புதமான ஒரு இதை எழுதினார். அதுல இந்த நைசர்கிகோயம் லோக விவகாரக, இந்த லோக விவகாரம் என்பது அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது என்றார். அஸ்மத் யுஷ்மத் பிரத்யய கோச்சரயோகோ விஷய விஷயினோகோ சமப்பிரகாசவது விருத்த சுபாவத்வா இத்தனை வேறுபாடு. நீ நான் என்கின்ற இரண்டு வார்த்தையிலும், இது நான் இது என்கின்ற இரண்டு வார்த்தையிலும் எவ்வளவு பெரிய மாறுதல் இருக்கிறது. நான் என்கின்ற வார்த்தைக்கும் இது என்கின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. கரெக்டா கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறோமா? எது நான் கேட்ட என்ன சொல்றீங்க? போச்சு, அங்கதான் ப்ராப்ளமே வந்துச்சு. நான் நீங்க யாரும் கேட்டா அது வரைக்கும் ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீ யாருப்பான்னு கேட்டா உடனே சொல்றாரு அப்பாவோட பேரை சொல்றாரு, இவங்களோட பையன். நான் கேட்டது என்ன? நீயா? அடுத்த சொல்றார் என்னோட உத்தியோகம், நான் மேனேஜர். நான் கேட்டது நீயா? நீ நீ என்ன பண்றன்னு நான் கேட்கல, யார் மகன்னு கேட்கல, யாரோட உறவுக்காரன்னு கேட்கல, எந்த ஊர் கேட்கல. ஆனா அதை தவிர பாக்கி எல்லாம் சொல்றேன். நீ யார் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை.
அதுதான் ப்ராப்ளம். அது சரி, அதாவது பரவாயில்ல. நான் யார் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாவிட்டால் பரவாயில்ல. அல்லாத ஒன்றை நான் என்கிறார். இந்த தேகத்தை நான் என்கிறார், மனதை நான் என்கிறான், புத்தியை நான் என்கிறான், அகங்காரத்தை நான் என்கிறான். இங்கேதான் குழப்பம் ஏற்படுகிறது. இப்போ நான் என்னை சொல்றேன். இப்போ தொட்டுட்டு எதை சொல்லிருக்கிறேன்? என்னுடைய கை. இப்ப பாருங்க, இது என்னுடைய கை. நானா? நான் அல்ல, என்னுடைய கை. இப்போ உடைமைக்காரனுக்கு உடைமைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது என்னுடைய கண்ணாடி, இது என்னுடைய பேனா, இது என்னுடைய போன், இது என்னுடைய கை. இப்ப இதையெல்லாம் நான் என்று எந்த காலத்திலும் நான் நினைக்கிறேன். ஆனா இதை நான் என்று நினைக்கிறேன். எப்படியா வந்து இதுதான் நைசர்கிகோயம், லோக விவகாரங்கள். புரிந்து கொள்ள முடியாத சனாதன காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பிழை. இந்த பிழை தான் நமக்கு அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது. இப்போ நான் இது என்று நினைத்த உடனே என்ன ப்ராப்ளம் வருகிறது? நான் இது என்கின்ற தவறான எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் பிராமணன் தான் சரி. நான் பிராமணன் அல்லாத. நான் பிராமணன் என்கின்ற எண்ணம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? சரீரத்தையா இல்ல ஆத்மாவையா? சரீரத்தை தான் ஆத்மாவாக எண்ணிக்கொண்டு, சரீரத்தை அடிப்படையாக கொண்டு நான் பிராமணன் என்றான். உடனே அங்கே ஒரு தலைகணம் வந்து, நான் உயர்ந்தவன். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூபகுண தோஷ வர்த்திதம் தேச கால விஜயாதி வர்த்திதம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி என்று அற்புதமாக சங்கரர் சொல்வார். ஜாதி நீதி குலம் கோத்திரம் இத்தனைக்கு அப்பாற்பட்டதப்பா. இந்த ஜாதி நீதி குலம் கோத்திரம் எல்லாம் யாரை சேர்ந்தது? இந்த சரீரத்தை சேர்ந்ததப்பா. இந்த சரீரம் நானா? இல்லை. அப்ப நான் அல்லாத ஏதோ ஒன்றை, அதன் ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நான் என்று எண்ணுவதால் எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுகிறது. சரியா? இதுதான் ப்ராப்ளம். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் கலரானவன், நான் கருப்பு, நான் சிவப்பு, நான் பணக்காரன், நான் ஏழை, இத்தனை எங்க வருது? நான் அல்லாதவற்றை நான் என்று நினைப்பதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். உடனே என்ன பண்றோம்? டெய்லி காலையில் இருந்துட்டு பவுடர் போடுறாங்க, குளிச்சுட்டு போய் பவுடர் போடுறீங்க. இல்லாததை செரிக்கணும்னு பார்க்கணும். எதை இல்லையோ அதை சரிப்படுத்தி என்னை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னையாவது ஏற்றுக்கவா? ஏற்றுக்கவா? இருப்பது கரெக்டா இருக்கிறது. பகவான் இந்த பிரபஞ்சத்திலே எதையும் வேஸ்டாக படைக்கவில்லை. எதையுமே வேஸ்டா படைக்கல. ஒரு முள்ளு கூட நான் செய்த பாவத்தை போக்குவதற்கு எனக்கு தெற்கு ஆனோட ஒரு சின்ன பாவம் போயிடும், கொசு கடிச்சுட்ட ஒரு பாவம் போயிடும். அதனால பகவான் இந்த படைப்பிலே எதையும் வேஸ்டாக படைக்கவில்லை. இப்ப கார்ல கார்பரேட்டர் சிறந்ததா, வீல் நட்டு சிறந்ததா? அந்தந்த இடத்துக்கு அதது வேண்டும். இல்லாவிட்டா போச்சு. கார்பரேட்டர் நல்லா இருந்து வீல்ல நட்டு இல்லாம கெதியன் ஆகுது. அதுக்கு வண்டி ஓடாம இருந்தாலே பரவாயில்ல. வண்டி ஓடி தெரியட்டு போச்சுன்னா கெதியன் ஆகும். அதுபோல பகவான் எல்லாம் பிளேஸ் பர்ஃபெக்ட். அதெல்லாம் அந்த தினத்திலே சரியாக பகவான் படைத்திருக்கிறார். அதனால நானும் இந்த படைப்பை முழுமை செய்வதற்காக பிறந்தவன். என்னால் தான் ஈஸ்வரன் சித்தி முழுமையாக இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நான் இருந்தால்தான் ஈஸ்வர சித்தி முழுமையாகும். நான் இல்லாவிட்டால் ஈஸ்வர சித்தி குறையாகும். அப்ப ஈஸ்வரத்துவத்துக்கு முழுமைத்துவம் கொடுப்பது யார்? ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய வாசனைகளினுடைய காரணமாகவும்
நம்முடைய இயற்கையிலேயே நான் அடிக்கடி சொல்றது போல பிறந்த 2 மாசத்துக்கு ஒரு வாரத்துல எல்லாரும் ஜெயஜாண்டிக்கம் நடந்து போறாங்க நம்ம முன்னால. இந்த குழந்தை பார்க்குது, ஆஹா இவங்கெல்லாம் அவரவர்களுடைய வேலையை அவரவர்களே செய்து கொள்கிறார்கள், என்னால் முடியவில்லை. இப்போ நான் யூஸ்லெஸ். அங்கே ஏற்படுகின்ற சைக்காலஜிக்கல் தாக்கம் கட்ட போய் சேர்ந்த வரைக்கும் எதில் எடுத்தாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இல்லை யாராவது சொல்லுவாங்க, கை தூக்கி வரலாம், தூக்குனா அந்த சாத்தானவா நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அத்தனை பேருக்கு இருக்கிறது காரணம் என்ன? அது இயற்கையிலேயே இன்னர் கோர் பர்சனாலிட்டி என்று சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதுபோல பிறப்பிலேயே பிறந்த உடனிருந்து நமக்கு வந்த தாக்கம், அந்த தாக்கத்திலே ஒவ்வொருவருக்கும் உள்ளே இன்னொரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் இன்ஃபீரியாரிட்டியோடு இருக்கிறான். எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ, எப்பப்பெல்லாம் சுக துக்கங்களினுடைய அழுத்தம் ஜாஸ்தியாகிறதோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு உள்ளே போய் பதிகிறது. பதிஞ்சு அதே சூழ்நிலை எப்பப்போ வருகிறதோ அப்போதெல்லாம் தான் பெற்ற அறிவை மழுங்கடித்து விட்டு வேண்டாத செஞ்சுட்டு மறுபடியும் உள்ள போயிடலாம். இந்த கூட்டத்தில் நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல, சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு சூழ்நிலை நான் பெற்ற அறிவங்க வேலை செய்யல, ஏதோ ஒரு வேலை வந்து வெளியே வந்து ஆகாத ஒன்றை செய்துவிட்டு உள்ளே போய்விட்டது. போனதுக்கு பிறகு எப்படி செய்யல காரணம் இன்ஃபீரியாரிட்டி. இந்த இன்ஃபீரியாரிட்டி தான் நம்மை முன்னேற செய்யவில்லை. ஒருத்தர் நல்ல பட்டுச்சீலை கட்டிட்டு வந்தா போச்சு, போறாங்க வர இன்னிக்கிட்டு ஏன் தாங்க மாட்டேங்குது. அவர் காரணம் போனால் இவருக்கு தாங்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு இந்த கம்பேரிசன்? எவ்வளவு பட்டுச்சேலை கட்டிட்டு எவ்வளவு நகை போட்டுட்டு எவ்வளவு இம்பாலாட்டாக போய் இறங்கினாலும் நீ தான் இல்லைங்களா? சாமிஜி அழகா சொல்லுவாங்க, ராமாயணத்துல சீதை கடத்திட்டு போகும்போது, ராவணன் கடத்திட்டு போகும்போது அந்த காதில் இருக்கக்கூடிய கடி எல்லாம் நகைகளையும் கீழே போட்டு போனாங்க. இந்த குரங்குகள்லாம் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஆகா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எங்கே மாட்டுறதுன்னு அதுக்கு தெரியல. அதை காதில் மாட்டுறதை கழுத்தில் மாட்டி, கழுத்தில் மாட்டுறதை காதில் மாட்டி போயிட்டு அழகா இருக்குன்னு பார்க்கலாம். அதுபோல தான் நம்முடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிவதில்லை. யாரும் யாரையும் உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. நீயாகத்தான் இருக்கிறாய். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பகவானது படைப்பிலே நான் முழுமையாக இருக்கிறேன் என்று என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் மற்ற அத்தனைக்கு லாய்க்கானவர்கள். அது இல்லாத வரைக்கும் எதுக்கும் லாய்க்கல. என்ன படித்த பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு கைவல்ய நவனையத்தை கீழையும் மேலையும் மேலிருந்து கீழையும் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. தாழ்வு மனப்பான்மை என்கிற வரைக்கும் எந்த கைவல்ய நவனையும் கை கொடுக்காது. அப்ப கைவல்ய நவனையை எதற்கு? இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கு. முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு அப்படிப்பட்ட இந்த நிலைகளை நமக்கு அப்படிப்பட்ட நமக்குள் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபீரியாரிட்டி போன்ற காம்ப்ளெக்ஸ்களை எல்லாம் விளக்குவதற்கும், நான் யார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வதற்கும், மற்றவையெல்லாம் என் மேல் ஏற்றி பார்க்கப்பட்டவை தானே தவிர அது நான் அல்ல என்கின்ற எண்ணம் வருகின்ற வரைக்கும் நாம இருக்க முடியாது. அதை அறிந்து கொள்வதற்காக யுஸ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரையோகோ விஷயனோகோ சமப்பிரகாசவது விருத்த சுபாவா. இது நாம் என்கின்ற 2 வார்த்தைகளும் இருளும் வெளிச்சமும் போல் இரண்டு வித்தியாசமான வார்த்தைகள். ஆனால் அதை இது என்றும் இதை அது என்றும் எடுத்துக்கொண்டு இந்த லௌகீகத்திலே இவர்களெல்லாம் இந்த பாடுபடுகிறார்களே, இதை சரி செய்வதுதான் முறை. எனவே என் மேல் ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாசத்தை விலக்கி உண்மையை அறிவதுதான் அத்வைத தத்துவம். அப்படிப்பட்ட அந்த அத்வைத தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகாது. நான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் போகாது. இதாக வேண்டும், அதாக வேண்டும், இதாக வேண்டும் என்கின்ற எண்ணம் போகாது. நீ எதாக ஆனாலும் உன்னுடைய தரித்திரம் தீராது. வறுமையை நீக்கிவிடலாம், தரித்திரத்தை நீக்கிவிட்டது.
வறுமை நீக்கலாம். வறுமை என்பது சரி அத்தியாவசியமான எது இருக்கோ அது ஒன்று தான் வறுமை நீக்கும். ஆனால் தரித்திரம் நீங்குமா? தரித்திரம் தான். அதனால தாரித்திரிய வஸ்துக்களாக ஆகாதிக்கப்பா, முழுமையாக என்றும் நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் பொன்னிலம் மாந்தராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சியம் மாத்திரமா. அதனால தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் எது ஜீவ சாட்சியாக இருக்கிறதோ அந்த வஸ்து நான். அதனால அறிந்தவர்கள் பெரியவர்கள், அறியாதவர்கள் சிறியவர்கள் என்கின்ற அந்த வேறுபாடு கூட கிடையாது. கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அத்தனையும் முழுமையாக இருக்கக்கூடியது தான் இந்த இந்த மனித பிறவி. அப்படிப்பட்ட பெரும் பிறவியை பெற்று இது போன்ற உண்மைகளை உணர்ந்து மேலெடுத்து வருவதற்கு நமக்கு மட்டும்தான் அதிகாரி சரீரம். 84 லட்சம் வகை யோனிகளில் அதிகாரி சரீரம் என்பது நமக்கு மட்டும்தான். நான் நினைத்தால் ஒன்றை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். அந்த சாய்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்குது. கை தட்டுங்க. சிலர் கை தட்டுங்கன்னு சொல்றத சிலர் தட்டாங்க, சிலர் சாமியை தமாசி சொல்றாங்க விட்டுட்டாங்க, சிலர் வேற மாதிரி தட்டாங்க. இந்த சாய்ஸ் இதுதான் சாய்ஸ். பகவானால் நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒன்றை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இந்த அறிவு, இந்த விவேகம் இருக்கக்கூடிய நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய பெருநிலையை அறிய முடியும். அது நம்முடைய மனிதனுக்கு மட்டும்தான். இறைவனால் முடியாது. என்னடா தீக்கார வண்டி கொடுப்பாங்க, இறைவனால் முடியாது. காரணம் 108 ஜபம் செய்தால் இவனுக்கு இந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பது நியதி. இந்த நியதியிலிருந்து எந்த தேவனும் மாற முடியாது. ஆனால் நீங்க கை தட்டலாம், தட்டாமல் இருக்கலாம், மாற்றி தட்டலாம். இப்ப யார் பெரியவங்க? சாய்ஸ் எங்கிட்ட இருக்கப்பா. மனிதன் நினைத்தால் எந்த நிலையும் எந்த உச்சத்தையும் அடைய முடியும். தேவர்கள் நினைத்தால் இங்கதான் இருக்கு. அதனால்தான் கைகள் இது கட்டோபனிஷத்துல பகவான் யமதர்மராஜர் சொல்றார், தேவையை தத்திர விசிகிச்சிதம் புறா என்றார். இங்க இருக்கான இந்த தேவ பயலுக இவனுக்கு எல்லாம் இது தெரியாம தாப்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. தேவ பயலுக நச்சிகேத 7 வயசு பய, அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடை தெரியாமல் தான் இவங்கெல்லாம் தேவர்களாக வந்து நான் சொன்னதை செஞ்சுட்டு இருக்காங்க, அடிமைகளாக. அப்ப யார் வேண்டும்? எத்தனை வரம் பெற்றாலும், எத்தனை நீங்கள் பலனை அடைந்தாலும் ஞானம் அடையாமல் சிறுமைதான். ஞானம் அடைந்தால் மட்டும்தான் பெருமை. எனவே ஞானமடைய கைவல்ய பெருமன்றம் நமக்கெல்லாம் பெரும்படி கொடுத்திருக்கிறது. சரியாக பயன்படுத்தி நிஜமாக வேண்டி விளைவுகிறேன். நன்றி. சுவாமிஜி திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். பணத்தின் மேல் உள்ள ஆசையை குறைத்து குணங்களை வளர்ப்பதில் மனதை செலுத்து, கிடைக்கிற பொருளில் சுகங்களை அடைந்து நலமாய் வாழ உன் மனதை பழகு. பசகோவிந்தத்திலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல். இந்த முதல் அமர்